நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு பிராணி எங்கே கொண்டு போய் விட்டாலும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கே வந்துடும். கண்ணை கட்டி கொண்டு போய் விட்டால் கூட வரும். அப்படி நாட்டில் எங்கே எந்த ஊரில் கொண்டு போய் விட்டாலும் கடைசியில் அறிவாலயம் வாசலில் தான் வந்து நிற்பாரு சீமான். ஏய் பார்த்துக்கிட்டே நீ கொஞ்சம் சேட்டா 2 ஏக்கர்ல படுத்து கிடக்குறான் எல்லா பேரும். நாட்டு விடுதலைக்கு செக்க இழுத்தவன் எங்க இருக்கான்னு தெரியல, நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கின என் பாட்டை எங்க படுத்திருக்கான்னு தெரியல. ஏய் பார்த்துக்கிட்டே நீ கொஞ்சம் சேட்டா 26ல் உன் ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடிக்கல. பார்த்துக்கிட்டே ஏன்னா திமுகவை எதிர்க்க, திராவிடத்தை எதிர்க்க தான் அவருக்கு டெல்லி, நாக்பூர்ல இருந்து ஸ்வீட் பாக்ஸ்கள் தரப்படுது. இந்த நிலத்தில் திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் தான் போர்னு வாய்க்கிலேயே பேசிட்டு கட்சி பேர்ல திராவிடம் இருக்கிற அதிமுகவும் தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எங்களை ஆதரிக்க வேண்டும்னு ஓட்டு பிச்சை கேட்கிறாரு சீமான். அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமைதானே அவசியம். அதிமுகவிலும் தேமுதிகவிலும் இருக்கும் தீக்கு அர்த்தம் திராவிடம்னு ஆமைக்கறிக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆனாலும் திமுக எதிர்ப்பு, திமுகவின் சித்தாந்த கொள்கையான திராவிட எதிர்ப்புக்காக எங்கேயும் போய் நிப்பாரு, யாருக்கிட்டையும் கை நீட்டுவாரு. அதுதான் சீமானோட பிசினஸ் ஃபார்முலா. ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, இதுதான் நம்ம லட்சியம். ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம்னு நூற்றாண்டுகளா பார்ப்பனியத்தை எதிர்த்த திராவிடம் இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாட்டை கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம்னு முதல் மாநிலமா மாத்திருக்கு. சமூக வளர்ச்சி குறியீடு, பெண்கள் தொழில் முனைவோர் ஆவது, உயர்கல்வி படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை, தனிநபர் வருமானம், வறுமை ஒழிப்புன்னு எந்த டேட்டாவை எடுத்தாலும் தமிழ்நாடு முதல் 3 இடங்கள்ல இருக்கும். சுயநினைவு உள்ள எந்த மனிதனும் கூகுள்ல தேடினாலே இந்த டேட்டாக்கள், தகவல்கள்லாம் ஈஸியா கிடைக்கும். ஆனா இது எதுவுமே தெரியாத தற்குறிகள் தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவேன்னு சின்ன பசங்க மூளைய மழுங்கடிச்சு தமிழ் தேசியம்னு அரசியல் பண்ணுவாங்க. கூட்டணி அமைச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கிறது, ஆட்சி அமைச்ச பிறகு கூட்டணி வச்சுக்கிட்ட மாநில கட்சிகளையே பிரிச்சு உடைக்கிறதுன்னு புதுச்சேரி வரைக்கும் வந்துட்ட பாசிச பாஜகவால தமிழ்நாட்டில் 0வை தாண்ட முடியல. அதுக்காக பல ஏஜென்ட்டுகளை உருவாக்கி பி டீம், சி டீம்னு திராவிட பெருஞ்சுவரை உடைக்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாஜக அதோட கூட்டணி கட்சிகள், அதிமுக அதோட கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர்னு பல கட்சிகளா பிரிஞ்சு இருந்தாலும் எல்லோரின் ஒரே எதிரியா, பொது எதிரியா திமுக எப்போதும் இருக்கும். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன? களிமண்ணா, சுண்ணாம்பா? வள்ளுவன் யார், கப்பன் யார், இளங்கோவழிகள், ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் என்ன இது? என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகென்ன? முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் என்றார். சீமான்னா யாருன்னே தெரியாத காலத்துல பெரியார் படம் போட்ட கருப்பு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு சொல்லுங்க, இப்படி ஒரு தலைவனை ஒரு படத்துல நடிச்சுட்டு 30 நாள் தாண்டதுக்கு முன்னாடி வருங்கால முதல்வரேன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறாங்க. இந்த நாட்டுல 3 தடவை இந்த நாட்டை ஆளுங்கன்னு முதலமைச்சர் பதவி வாசல்ல வந்து நிற்கும் போது கூட வேணாமனு காலால எட்டி உதைச்ச ஒரு தலைவனை நீங்க உலகத்துல சொல்லுங்க பாப்போம். தெரு தெருவா போய் திராவிடர் கழக மேடைகள்ல பேசினாரு. பெரியார், அண்ணாவை, கலைஞரை புகழ்ந்தாரு. இப்ப ஸ்வீட் பாக்ஸ் வாங்குற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச உடனே பெரியார் அவருக்கு தமிழின துரோகியா தெரிகிறாரு. எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தேவர் இறக்கும்போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வேலைக்கு எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தேவர் சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவர் சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்கத்தை தாண்டா புரட்சியாளர். அவன் தாண்டா புரட்சியாளர். சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராளி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். திராவிடர் என்ற வார்த்தையை ஆராய்ச்சி துறையிலிருந்து அரசியல் துறைக்கு முதலில் கொண்டு வந்தவர் அயோத்திதாச பண்டிதர். திராவிடர் என்று வாழ்நாளெல்லாம் பேசியவர், எழுதியவர் பாரதிதாசன். இவங்க 2 பேரையும் முப்பாட்டன்னு தற்கூறிகள் ஒத்துப்பாங்க. ஆனா பெரியார், அண்ணா, கலைஞர்னா எரியும்.
காரணம் இவங்க 3 பேரையும் எதிர்க்க தான் அண்ணனுக்கு துட்டு. பாத்தீங்களா சார், பிராடு பசங்க சொல்ற மாதிரி திராவிடம் யார் குடியையும் கெடுக்கல, தமிழ்நாட்டின் இந்த நிலைக்கே திராவிடம் தான் காரணம்னு ஆதாரங்களோட விளக்குனா திமுக ஒரு ஊழல் கட்சின்னு புது டாபிக்கே எடுப்பாரு. ஊழல் பண்ணதுக்காக பதவியை இழந்து சிறைக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான். அவருக்காக 2011 இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு ஓட்டு கேட்டாரு சீமான். இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழம் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்று இருவரும் எதிரிகளையும் ஒரே நேரத்தில் குத்தி வீழ்த்துகிற வலிமையான ஈட்டியாக இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. அதே ஊழலுக்காக சசிகலா சிறை தண்டனை அனுபவித்து விட்டு ரிலீஸ் ஆக அவரை அவங்க வீட்டிலேயே போய் பார்த்தாரு. உனக்கு உங்க அம்மா எவ்வளவு பெருசோ அது மாதிரி எனக்கு எங்க அம்மா பெருசு. திராவிடம் பொறியியல் கல்லூரிகளை கட்டி மாணவர்களை படிக்க வைக்குது. படிச்ச மாணவர்களுக்கு ஐடி பார்க் கட்டி வேலை தருது. ஆனா இந்த தற்குறிகள் பனை ஏறுபவர்களுக்கு அரசு வேலை, மாடு மேய்ப்பவனுக்கு அரசு வேலைனா எதை கொண்டு அடிக்கிறது? இதெல்லாம் ஒரு திட்டமா? சீமானின் தமிழ் தேசியம் சாதிக்க நினைப்பதுதான் என்ன? திராவிடம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுச்சு. சத்தியமேவ ஜெயதேய வாய்மையை வெல்லும்னு மாத்துச்சு. சீஃப் செக்ரட்டரியேட்டை தலைமை செயலகம்னு மாத்தினாங்க. ஊர் பெயர்கள், தெரு பெயர்கள், கட்டிடத்தின் பெயர்களை தமிழ் பெயர்கள் ஆக்குனாங்க. வடமொழி பயன்பாட்டை நீக்கினாங்க. சங்கீத நாடக அகாடமி தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றமானுச்சு. திருவள்ளுவருக்கு சிலை, வள்ளுவர் கோட்டம், தாய்மொழி கல்வி, பூம்புகார் சிலப்பதிகார கலைக்கூடம், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து, தமிழ் வளர்ச்சித்துறை உருவாக்கம், தமிழில் அலுவலக வரைவுகள், தமிழில் அர்ச்சனை, தமிழ் வாழ்த்து பாடல், தமிழ் அறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமைன்னு காலம் முழுக்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் தமிழுக்கு பண்ணிருக்கு. தமிழ் படிச்சாதான் தமிழ்நாட்டில் அரசு பணின்னு இப்ப வரைக்கும் அந்த பணிகள் தொடருது. சீமான் இதையெல்லாம் தாண்டி என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? அவர் அதிபர் ஆகிதான் நடக்கணும்னு ஏதாவது இருக்கா? பாஜக எப்படி 80% இந்துக்களுக்கு 14% இஸ்லாமியர்களால் ஆபத்துன்னு மத அரசியல் செய்யுதோ அதே மாதிரி சீமான் தமிழ்நாட்டில் இருக்கும் 90% தமிழர்களுக்கு 10% பிறமொழி பேசுபவர்களால் ஆபத்துன்னு மொழி அரசியல், இன அரசியல் செய்கிறாரு. தமிழ்நாட்டில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் 5.65%, கன்னடம் பேசுபவர்கள் 1.68%, மலையாளிகள் 1.51% இருக்காங்க. இவங்க எப்படி பெரும்பான்மை தமிழர்களை அடக்கி ஒடுக்குவாங்க? இந்த 10% பேர் தான் தமிழ்நாட்டை அழித்து சுடுகாடாக்கிட்டதா மனநோயாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சீமான். தமிழ் தேசியமும் தமிழும் தானேப்பா உங்க மூச்சு. அந்த தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினாரு ஆளுநரா இருக்கும் RN ரவி. தமிழ் அடையாளமான திருவள்ளுவருக்கு இப்ப வரைக்கும் காவி உடை, பட்டை, கொட்டையெல்லாம் போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு பேரை மாத்தணும்ங்கிறாரு. தயிர் பாக்கெட்ல தஹின்னு எழுதணும்ங்கிறாங்க. சமஸ்கிருதத்துக்கு 10,000 கோடி ஒதுக்குறவங்க தமிழுக்கு சில கோடிகளை மட்டுமே ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க வடமாநில ஆட்களை அரசு பணிகள்ல சேர்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் சீமான் இந்நேரம் கொதிச்சிருக்க வேணாமா? தன்னோட நெய்தல் படை, விமானப்படையை திரட்டி போராடி இருக்க வேணாமா? இதற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி என்ன எதிர்ப்பு காட்டுச்சு? திராவிடம் இந்தி எதிர்ப்புக்காக பல தொண்டர்களின் உயிரை இழந்திருக்கு. இப்பவும் ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்காக வீர வணக்க நாள் அனுசரிக்கிறாங்க. அவங்க பேர்ல தமிழ்நாடு முழுக்க கட்டிடங்கள், பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழை வைத்து பிளப்பு நடத்தும் சீமான் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பையனை இங்கிலீஷ் மீடியத்துல சேர்த்தார். சீமானுடைய 2 பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் சாதாரண பள்ளிக்கூடம் இல்லை. ஏன்னா சீமான் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துருக்கிறாருன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. எல்லாரும் ஆடு மேய்ங்க, மாடு மேய்ங்க, நான் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறார். அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண்டுக்கு 25 லட்சம். தமிழை அழித்து இந்தியை வளர்க்க நினைக்கும் மோடியை, மோடி போல ஒரு தலைவரை இந்தியா கண்டதில்லைன்னு சொன்னாரு. குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து
தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து குஜராத்தில் தடையில்லா மின்சாரமும் ஊழலில்லா நிர்வாகமும் கிடைக்கிறது. குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி இலவசங்களை அறிவித்து மக்களை பிச்சைக்காரராக்கவில்லை. மோடி அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விசுவாசமாக இருக்கிறார். இப்படி எங்க போனாலும் உலர்கிட்டு இருந்தவர் தான் சீமான். 2011 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்தால் அது எப்படி இருக்கும்னு கேட்டதுக்கு நரேந்திர மோடி மாதிரி ஒரு நல்ல நிர்வாகத்தை தரவும் ஜெயலலிதா முயற்சிக்கலாம்னு சொன்னார். மகாராஷ்டிராவுக்கு போய் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் பண்ணாரு. மோடியின் நண்பர் அதானியின் துறைமுக விரிவாக்கத்தை எதிர்க்கிறேன்னு திருவெற்றியூர் தொகுதியில் போய் நின்னாரு. ஆனா அந்த துறைமுக விரிவாக்கம் இருப்பது பொன்னேரியில. இது சீமானுக்கு நல்லாவே தெரியும். ஆனா முடிவெடுக்கிற இடத்துல அவர் இல்ல. டெல்லி என்ன சொல்லுதோ அதை செய்யற இடத்துல இருக்காரு. இவர் மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வருவதுதான் ஐயாவுடைய வேலை. உண்மையிலேயே திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற சீமானின் குரல் பார்ப்பனியத்தின் குரல். பார்ப்பனியம் இந்திய தேசியம்னு சொன்னா தற்குறிகளுக்கு தமிழ் தேசியம். பார்ப்பனியத்தின் மினியேச்சரா தமிழ்நாட்டுல நஞ்சு மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. மோடி இலவசங்களால நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுதுன்னு சொன்னா சீமான் இலவசங்களால் நாடு சுடுகாடாயிடுச்சுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு படிச்சு கை நிறைய சம்பளம் வாங்குற முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லோருமே இலவச பஸ் பாஸ்ல இலவச சைக்கிள் வாங்கி படிச்சவங்க தான். அந்த இலவச திட்டங்களால என் வாழ்க்கையே போயிடுச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சீமான் சொல்றாரு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டா புறா இல்ல பேட்டி விட்டுவாங்க.